டைம் அண்ட் ஒர்க்கு காலமும் வேலையும். இப்போ வந்து ஏன்னு ஒரு பர்சன் இருக்கு. ஏன்னு ஒரு பர்சன் வந்து n டேஸில் வந்து ஒரு ஒர்க்கை முடிக்கிறாரு. n டேஸில் முடிச்சா அப்போ ஏ என்பவர் ஒரு நாளில் செஞ்ச வேலை என்னன்னா 1/n. அப்போ டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் வந்து n. இதான் பேஸு. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். சொல்யூஷன். இப்போ ஏ கம்ப்ளீட் ஏ ஒர்க் இன் 10 days. ஏ வந்து ஒரு ஒர்க்கை வந்து 10 டேஸில் முடிக்கிறாரு. பி கம்ப்ளீட்ஸ் த சேம் ஒர்க் இன் 15 days. ஹவு லாங் வில் தே டேக் இஃப் தே ஒர்க் டுகெதர்? ஏ என்ற நபர் வந்து ஒரு வேலையை 10 நாட்களிலும் செய்து முடிக்கிறார். அதே வேலையை பி 15 நாட்களில் முடிக்கிறார். எனில் ஏ பி இருவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க ஆகும் காலம். இப்போ ஏன்னு ஒரு பர்சன் வந்து 10 டேஸில் முடிக்கிறாரு. பின்னு ஒரு பர்சன் வந்து 15 டேஸில் முடிக்கிறாரு. இப்போ 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது எத்தனை டேஸில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஏ வந்து நான் வந்து 1/n எடுத்துக்கிறேன். ஏ வந்து எத்தனை நாளில் முடிக்கிறாங்கன்னா 1/10. பி வந்து ஏ ஒரு நாளில் செய்கிற வேலை, அதான் 1/a = 1/10. பி வந்து எத்தனை டேஸில் முடிக்கிறாங்கன்னா 15 days. இப்போ 1/a + 1/b 2 பேரும் சேர்ந்து ஒர்க் டுகெதர், இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்காமல் காலம்னு கேட்குறாங்க. அதனால 1/a + 1/b. இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த 1/10 + 1/15, இப்போ இது ரெண்டுக்கும் சேர்த்து எல்சிஎம் எடுக்கணும். 10, 15, அதாவது எல்சிஎம் எடுக்கணும். தமிழில் என்ன சொல்லுவோம்னா மீச்சியமா. 2 5s are 10, 3 5s are 15. இப்போ ஆன்சர் என்ன? 5 × 2 × 3, 5 2s are 10, 10 3s are 30. இப்போ எல்சிஎம் இஸ் 30. இப்போ என்ன பண்ணணும்னா இப்போ 1/10னா இந்த 10ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 30 வரும்? டினாமினேட்டர் பார்க்கணும். இது பகுதி தொகுதின்னு சொல்லுவோம் தமிழில். இங்கிலீஷில் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ இந்த டினாமினேட்டரில் வந்து எதை மல்டிபிள் பண்ணால் 30 வரும்? அப்போ 3. இந்த 3 இங்கே 1/10 இருக்கா? இந்த 1/10 3ஆல் மல்டிபிள் பண்ணால் தான் நமக்கு 30 கிடைக்கும். அதே 3 தான் இங்கே மேலே. அதனால் 1 × 3, 10 × 3 ப்ளஸ் இங்கே வந்து 15ஓட எதை மல்டிபிள் பண்ணால் 30 வரைக்கும்? 2. இப்போ 1 × இங்கேயும் 2. என்ன கிடைக்கும்? 3 30 + 2 30. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் இது லைக் ஃப்ராக்ஷன் சேமாக வந்துச்சா? அதனால் நம்ம ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு சேமாக 30 எடுத்துகிறோம், நியூமரேட்டர் ஆட் பண்ணுறோம். 3 + 2. இப்போ 5 / 30. இந்த ரெசிப்ரோக்கில் இதை டிவைட் பண்ணலாம். 1 5s are 5, 6 5s are 30, 1/6. இப்போ ஆன்சர் வந்து 6 days. ஓகே, செகண்ட் சம்மு. இப்போ செகண்ட் சம்மு. இப்போ A + B, ஏயும் பியும் சேர்ந்து 7 டேஸில் முடிக்கிறாங்க ஒரு ஒர்க்கை. ஏ மட்டும் 12 டேஸில் முடிக்கிறாரு. பி மட்டும் தனியாக எத்தனை டேஸில் முடிப்பாருன்னு கேட்டிருக்காங்க. நான் இப்போ இது ஷார்ட்டாக எழுதியிருக்கேன் கொஸ்டின். இப்போ என்ன எழுதணும்? இப்போ 1/a + இப்போ இது கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 8ம் 12ம் கொடுத்துருக்காங்க. A + B. இப்போ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? இது வந்து 1/8, 1/a வந்து 12, 1/b நமக்கு இது தெரியாது. இப்போ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ b தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ b மட்டும் இந்த சைடு வச்சுக்கலாம். 1/b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். b தெரியாது.
இப்போ 1/b இந்த சைடு வச்சுட்டோம்னா 1/8 மைனஸ் 1/12 வரும். இப்போ இதுக்கு ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன கிடைக்குன்னா 12 8 6 2s are 12 4 2s are 8 3 2s are 6 2 2s are 4. இப்போ எல்சிஎம் என்ன கிடைக்கும் 4 3 2s are 6 24. இப்போ எல்சிஎம் இஸ் அதாவது நிச்சயமாக வந்து 24. இப்போ இதோட என்ன மல்டிபிள் பண்ணால் 24 வரும் 8 3s are 24. அப்போ மேலேயும் 3 மைனஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் தான் 12ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 24 வரும் 2 அதே 2 3/24 மைனஸ் 2/24. இப்போ ஆன்சர் என்ன 1/24. இதை ரெசிப்ரோக்கல் மாற்றிக்கணும் 24. இப்போ ஆன்சர் இஸ் பி மட்டும் அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் முடிப்பாருன்னா இப்போ 1/b தான் 1/24 இருக்குது. பி தான் நமக்கு வேணும். இப்போ ரெசிப்ரோக்கல் மாற்றினா b = 24 டேஸ். இப்போ பி மட்டும் எத்தனை நாளில் முடிப்பாருன்னா ஒர்க்கை 24 டேஸில். ஓகே, நெக்ஸ்ட் சம்மன். இருக்கிற a + b வந்து ஏயும் பியும் சேர்ந்து 15 டேஸில் முடிக்கிறாங்க. பி வந்து 60 டேஸில் முடிக்கிறாங்க. இப்போ ஏ மட்டும் எத்தனை நாளும் முடிப்பாங்க? இப்போ நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதே சம்மு மாதிரி தான் 1/a + 1/b = 1/a + b. இப்போ 1/a ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க 1/15 டேஸு. 1/a வந்து நமக்கு தெரியாது, ஏ தான் கண்டுபிடிக்கணும். 1/b வந்து 60 டேஸ் 1/60. இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1/a கண்டுபிடிக்கணும். இப்போ 1/15 இந்த ப்ளஸ் இந்த சைடு எடுத்துகிட்டு வரும்போது மைனஸ் ஆயிரும். இப்போ எல்சிஎம் எடுக்கணும். 1 5s are 5, 2 5s are 10, 3 5s are 15, 1 3s are 12, 1 3s are 3, 3 4s are 12, 5 2s are 10, 60. இப்போ எல்சிஎம் இஸ் நிச்சயமாக வந்து 60. இங்கே 60 தான் வரும். அப்போ 15ஓட என்ன மல்டிபிள் பண்ணால் 60 வரும்? 4 4 5s are 20, remaining 2 60. இப்போ 4 இங்கே 4 மைனஸ் இங்கே 60. இங்கே அப்படியே தான் 1/a = 4/60 minus 1/60. சப்ராக்ட் பண்ணால் 3/60. இப்போ கேன்சல் பண்ணால் 3 1s are 3, 2 3s are 6, 1/20. இப்போ 1/8. இப்போ ஏ மட்டும் ஒரு வேலை முடிக்க எவ்வளோனா 20 days. The answer. Next is